சந்தியா சானகி சீரியல்ல இப்போ ஒரு அட்டகாசமான எபிசோட் வந்திருக்கு. ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லோடையும் கேளுங்க. அதுக்கு நான் அந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ண பாருங்க. ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸாக ஆதரவு தாங்க. நம்ம ரகுராமும் ஜானகி வந்து பேசுகிறாங்க. என்னங்க நீங்கள் இவ்வளோ அசால்ட்டாக வந்து முடிவெடுக்கிறீங்க? ஒருவேளை நீங்கள் மாயாவை தர முடியாதுன்னு சொன்னீங்கன்னா அதுக்கப்புறம் என்ன ஆகும் தெரியுமா? தெரியும் ஜானகி, நிச்சயம் வந்து அவள் கேட்குற பொருள் என்னோடது கிடையாது. அப்படி இருக்க சுச்சுவேஷனில் மாயாவை கேட்டால் என்னால் எப்படி வாக்கு கொடுக்க முடியும்? அப்படி கொடுத்த வாக்கை நிறைவேற்றலைன்னா அவள் பஞ்சாயத்து கூட்டிட்டானா என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஜானகி அம்மா வந்து கேட்குறாங்க. என்ன பண்ணுவா? நான் வந்து சேரில் உட்காந்து எல்லாருக்கும் நியாயம் தர்மம்லாம் சொல்லிட்டு இருக்கேன்ல, அதை முதல்ல என்கிட்டேருந்து பறிச்சிருவா. பறிச்சு என்னை ரொம்ப அசிங்கப்படுத்துருவா. அதுக்கப்புறம் என்ன ஆகும்? அசிங்கப்பட்ட ஊரில் நம்ம இருக்க முடியாது. சொத்து சுகத்தெல்லாம் விட்டுட்டு நம்ம எங்கேயாவது வேற ஊருக்கு போக வேண்டியதான். இதான் நடக்க போகுது. என்னங்க இப்படி சொல்கிறீங்க? இது எப்படி மாயா வந்து பொறுப்பாவா? நானாக வந்து இழுத்து விட்ட பிரச்சனையை நானாக தான் தீர்த்து வைக்கணும். அதனால் என்னால் எதுவும் செய்ய முடியாது. என்னங்க நீங்கள் ஒரு வார்த்தை வேணால் மாயாட்ட வந்து பேசலாமே. பேசினா நிச்சயம் மாயா வந்து சம்மதம் சொல்லுவாள். ஆனால் அவளோட வாழக்கூடிய வாழ்க்கை அவளுக்கு ரொம்ப முக்கியம் இல்லை. இன்னொன்று ஜானகி, நம்ம யதார்த்தமாக வந்து ஒரு நாள் 2 நாளில் முடிவு எடுத்ததுக்கு காலகாலத்துக்கு அவன் கஷ்டப்படுற மாதிரி சுச்சுவேஷன் வந்து க்ரியேட் பண்ணிடக்கூடாது. அது ரொம்ப மிகப்பெரிய பாவம். நம்ம வாழ்நாள் ஃபுல்லாக கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, மாயாவுக்கு நான் அது மாதிரிலாம் எதுவும் செஞ்சிட மாட்டேன்னு அந்த இடத்துல பேசுகிறது எல்லாம் வந்து மாயா வந்து கேட்டுட்டாங்க. அச்சச்சோ, பெரியப்பாவோட ஆசை சம்மதம் தான் முக்கியம். ஆனால் என்ன இவர் இப்படியெல்லாம் முடிவெடுக்கிறாரு? ரொம்ப பாவமாச்சு பெரியப்பா. நிச்சயம் புவனேஸ்வரி இது மாதிரிலாம் செய்வாங்கன்னு தான் யோசிக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம மாயா. அடுத்த நாள் காலையில் பொழுது வந்து விடியுது. ஜானகி அம்மா வந்து கோயிலுக்கு வந்து போயிருக்காங்க அந்த இடத்துல. அப்பன்னு பார்த்து ரமணி பாட்டி கூட பத்மா, பார்வதி, சாருமதி 4 பேர் வந்து தீவிரமாக வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. மாயா என்ன சொல்லுவான்னு தெரியலையே. அன்னி கூட எந்த முடிவும் சொல்ல. நல்ல முடிவாக இருந்தால் முன்னாடியே சொல்லியிருப்பாங்க. எந்த பிரச்சனையும் ஆகக்கூடாதுன்னு தான் அன்னி வந்து இது மாதிரி கோயிலுக்கு போயிருக்காங்க. அவள் ஆசைப்பட்டபடி நிச்சயம் நல்ல முடிவாக நடக்கணும். நல்ல முடிவாக நடக்கணும்னா அதுக்கு நம்ம தெளிவான தீர்க்கமான ஒரு முடிவு வந்து எடுக்கணும். அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும்? எல்லாம் இங்கே மாயா தானே எடுக்கணுங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து கேட்குறாங்க. மாயாட்ட வந்து கேட்குறாங்க அந்த இடத்துல டைனிங் டேபிள் பக்கத்தில் இருக்கிறப்ப இந்த 4 பேரும். உடனே எனக்கு ஒன்றும் புரியல. நான் எதுக்காக சம்மதம் சொல்லணும்? நீங்களே யோசிச்சு பாருங்கள். எனக்கு என் வாழ்க்கை ரொம்ப முக்கியம். உங்களோட பிடிவாதத்துக்காக என்னாலலாம் சம்மதம்லாம் சொல்ல முடியாது. அப்போ நான் இன்னைக்கு தீபாவளி இருக்குமா? அவ்வளோதான். புவனேஸ்வரி வந்து ருத்ர தாண்டவம் ஆட போகிறா. இதில் மாற்றுக்கிறதுக்கு இடமே இல்லைங்கிற மாதிரி தான் யோசிக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம பத்மாவும் பார்வதியும். என்னால் புரிஞ்சிக்க முடியுது. இந்த பிரச்சனையெல்லாம் எப்படி தான் தீர்க்க போகிறோம்னு தெரியலங்கிற மாதிரி தான் யோசிக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம ரமணி பாட்டி, சாருமதி, பத்மா, பார்வதி அது மாதிரி தான் திங்க் பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி வந்து ஜானகியும் வந்துட்டாங்க. ஏதோ ஒரு பிரச்சனையாக போகுதுன்னு மட்டும்தான் யோசிக்கிறாங்க அந்த இடத்துல. அப்போன்னு பார்த்து புவனேஸ்வரி ஃபேமிலியோட மாதம் வந்து உள்ளுக்குள்ளே வராங்க. ஆர்த்தி இருக்க போலையான்னு மணிவண்ணன் வந்து பத்மாவை பார்த்து கிண்டல் பண்ணுறாங்க. சும்மானு இருக்க மாட்டிங்களா? ஓவராக தான் பண்ணுறீங்க. சரி வாங்க வந்து உட்காருங்கன்னு ரகுராம் வந்து சொல்கிறாங்க. உட்கார்றதா இல்லை விருந்து சாப்பிட்லாமா இல்லை இங்கேருந்து கிளம்பணுமான்னு நீ சொல்கிற வார்த்தையில் தான் இருக்குது. என்ன சொல்ல போகிற அப்படின்னு கேட்டோன்னே அமைதியாக இருக்காங்க. என்னையா நேற்று வாக்குறுதி கொடுத்த? நேற்று வந்து உனக்கு சந்தர்ப்பம் கொடுத்தோம் 24 மணி நேரம் கழிச்சு. அதுக்கப்புறமேட்டுக்கு திருப்பி அமைதியாக இருந்தால் என்ன? அவங்க நல்லாவே யோசிக்கிட்டோம். இன்னமும் கூட கால அவகாசம் எடுத்துக்கிட்டோம். இல்லைம்மா, இது நம்மளை அசிங்கப்படுத்துற மாதிரி தான் செயல்னு புவனேஸ்வரியோட மாமாவும் அண்ணனும் அந்த இடத்துல வந்து பேசிகிட்டு இருக்காங்க. இந்த முடிவை வந்து மாயாட்டையே நான் பேசிக்கிறேன் இருக்கிறான். நீ வந்து யோசிக்கிறத பார்த்தா மாயாட்டை வந்து கேட்க சங்கடப்பட்டிருக்க. சரி, என்னால் புரிஞ்சிக்க முடியாமலாம் இல்லை. சரி கேட்போன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல மாயா, உனக்கு இந்த கல்யாணத்தில் சம்மதம் இருக்கா இல்லையா? உன்னை வச்சு தான் இங்கே இவ்வளோ பெரிய பிரச்சனை போயிட்டுருக்கு. உன்னை உண்டுன்னு சொல்லி இல்லை இல்லைன்னு சொல்லணுன்னே பெரியப்பா வந்து அன்றைக்கி நைட்டு ஃபுல்லாக என்னென்ன பேசுனாங்கன்னு எல்லாத்தையும் வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம மாயா. யோசிச்சிட்டே இருக்கிறப்ப பெரியப்பாக்காக நம்ம காதலை தியாகம் செஞ்சால் என்ன? இந்த ஊரை விட்டு போய் அசிங்கப்பட்டு நிற்கிறதெல்லாம் பெரியப்பாவுக்கு வந்து ரொம்ப தர்ம சங்கடமான சுச்சுவேஷன். சரி ஒத்துக்கலான்னு சொல்லிட்டு மாயா வந்து பெரிய மனசுத்தனமாக வந்து சொல்லான் இருக்காங்க. அப்போன்னு பார்த்து நில்லு மாயா, நீ எந்த முடிவு எடுக்க வேணாம், நானே முடிவு எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. உடனே வந்து என்ன பொண்ணு ஏது பொண்ணுன்னு தெரில. ஒத்துமொத்த ஃபேமிலிக்கு என்ன முடிவு எடுக்க போகிறாங்கன்னு சொல்லி ரகுராமே எல்லாரும் பார்க்கும்போது மாயாவை கண்டிப்பாக கொடுக்க முடியாது. அது என்னையா, உன் வீட்டில் எல்லாரும் வந்து வாக்குறுதி கொடுக்குறாங்க. அதை எல்லாருக்காகவும் நீ நிறைவேற்றுறதில்ல. நம்பர் 1 இருக்க. ஆனால் எங்களுக்கு ஒரு வாக்குறுதி கொடுத்தா மட்டும் காற்றுல வந்து பறக்க விட்டுற. இதான் உன் நியாயமா தர்மமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நான் என்ன பண்ணுறது? கல்யாணத்தை பற்றி பேசினது எங்கள் வீட்டு பொண்ணு இல்லை, விருந்தாளியாக வந்த பொண்ணு. அவங்க அப்பா கிஷோர் இருக்கார், ஆஸ்திரேலியாவில் இருக்காப்புல. அவர் கூப்பிடுவோம், அவங்களுக்கு என்ன விருப்பமா இல்லையான்னு பெற்றவங்க முடிவெடுக்க வேண்டியது. இதுதானே பொது வழக்கம். நீங்கள் மாட்டி என்கிட்ட வந்து கேட்குறீங்க. கேட்டால் வாக்குறுதி கொடுத்தேன்னு. எங்கள் வீட்டை பொண்ணை வந்து கேட்டு என்கிட்ட கேட்டால் தான் என்னால் எந்த முடிவும் சொல்ல முடியும். எனக்கும் அந்த பொருளுக்கும் சம்மந்தம் இருக்குது. ஆனால் என்னை விட கிஷோருக்கு தான் எல்லா உரிமையும் இருக்குது. பெற்றவங்கள்ட்ட சம்மதம் கேட்காம பெரியப்பாட்டை வந்து சம்மதம் கேட்குற, இது தப்பு இல்லையா?
ரகுராம் சொல்கிறதும் நியாயமான ஒரு முடிவு தான். இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது உடனே ரகுராம் வந்து வார்த்தையை வந்து விட்டுட்டாங்க. நீ மாயாவுக்கு பதிலாக தனத்தை கேட்டிருந்தேனா சரின்னு சொல்லியிருப்பேண்ணா, ஆனால் நீங்கள் கேட்டது மாயாவை அப்படின்னு சொன்னோன்னே புவனேஸ்வரிக்கு சந்தோஷம் தாங்களே. நாங்கள் உங்கள் வீட்டு பொண்ணை தான் கேட்டோம், மாயாவாக இருந்தானே தனமாக இருந்தானே, தனம் இங்கே வாமான்னு சொல்லி அந்த இடத்துல வந்து தலையை தொட்டு ஆசீர்வாதம் பண்ணுறாங்க புவனேஸ்வரி. தனலட்சுமி எங்கள் வீட்டுக்கு வரதுக்கு நாங்கள் ரொம்ப கொடுத்து வச்சுருக்கணும். சரி, தனலட்சுமியை நாளைக்கு பொண்ணு பார்க்க வந்துடுறோம் சரியா அப்படின்னு சொல்கிறாங்க. பரவாயில்லையே, இத்தனை வருஷம் பார்க்க இப்பயே தீரப்போதே, இதை நினச்சா ரொம்ப சந்தோஷமாகவும் ஹாப்பியாக இருக்குங்கிற மாதிரி தான் அந்த இடத்துல ஒத்துமொத்த குடும்பம் பேசுகிறாங்க. கையை நினச்சிட்டு போகலாமே, விருந்தே சாப்பிட்றோம், நாளைக்கு நிச்சயதார்த்தம் தூளாக முடிச்சிடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த இடத்துல நம்ம புவனேஸ்வரி அங்கேருந்து கிளம்பி போயிட்டாங்க. தனத்துக்கு என்ன சொல்கிறது ஏது சொல்கிறதுன்னு சுத்தமாக வந்து தெரியவே இல்லை. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி புவனேஸ்வரி கூட சம்மதமாக இல்லையான்னு கேட்கலான்னு இருக்காங்க. நம்ம தனத்தை அப்பன்னு பார்த்து ரகுராம் வந்து சொல்லியிருக்காப்புல, நிச்சயம் என் பொண்ணு எதுவாக இருந்தாலும் என் பேச்சை தாண்டி எந்த முடிவு எடுக்க மாட்டா. ஏன்னா நான் ஒரு முடிவு எடுத்தேன்னா அது 1000 விஷயம் கலந்துருக்கும். என் பொண்ணுக்கு நல்லது மட்டும்தான் செய்வேன்னு என் பொண்ணுக்கு நல்லாவே தெரியும். அதனால் எதுவும் கேட்க வேணாம் அப்படின்னு சொல்லி அதிரடி மாதம் வந்து பேசிடுறாங்க அந்த இடத்துல. இதை கேட்டோன்னா சோகமாக வந்து மூவ் ஆகிட்டாங்க. என்னப்பா, என்ன ஒரு வார்த்தை கூட கேட்காம நீங்களே வந்து முடிவு எடுத்துட்டிங்கன்னா நான் என்னப்பா பண்ணுவேன். சரி, இப்போ காலேஜுக்கு வந்து போகிறாங்க அந்த இடத்துல. நம்ம தனலட்சுமி அப்பன்னு பார்த்து யதார்த்தமாக ரொம்ப ஃபீலிங்காக வந்து ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க. என்னடா அது நம்ம வாழ்க்கை கார்த்தியோட தான் நினச்சோம், ஆனால் எப்படியோ போயிட்டுருக்கு. கார்த்தி என்னை லவ் பண்ணுறாரு, ஏதாவதுன்னா கூட நான் வீட்டில் வந்து ஃபோர்ஸாக வந்து பேசிடுவேன். நான் ஒரு பையனை லவ் பண்ணுறேன், நிச்சயம் வந்து நீங்கள் வாக்குறுதி கொடுத்த மாதிரி பிரபுவெல்லாம் கல்யாணம் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இங்கே சுச்சுவேஷனே வேறு மாதிரில இருக்குது. என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தீவிரமாக வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து நம்ம கார்த்தி வந்து ஃபோன் அடிக்கிறாங்க. ஃபோன் அடிக்கிறப்ப ஃபோனை வந்து எடுக்கல, கட் பண்ணுறாங்க. என்னடா அது, கண்ணு முன்னாடி தான் நிற்கிறா, ஃபோன் எடுத்தா எடுக்க மாட்டேங்கிறான்னு சொல்லி குடுகுன்னு வராங்க. இதை நினச்சி ரொம்ப ஃபீலிங்காக வந்து அழுதுகிட்டு இருக்காங்க. என்னாச்சு தனம் அப்படின்னு சொல்லி யதார்த்தமாக பேசிக்கிட்டே இருக்காங்க. எதுவும் பிரச்சனையா? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை கோச், பிரச்சனை இருக்க தான் செய்யும். என்ன பண்ண முடியும், எல்லாருக்காகவும் எல்லாம் நடந்துருமா, இல்லை நினச்சது தான் நடக்குமா, இல்லை நினச்சது எல்லாத்தையும் நிறைவேற்றுற அளவுக்கு நம்ம மனசில் தெம்பாக இருக்குன்னு சொல்லி எனக்கு என்னென்னு பேசுகிறாங்க. நான் உன்கிட்ட ரொம்ப நாளாக ஒரு விஷயம் சொல்லணும்னு நினச்சிட்டு இருந்தேன், அதை இப்போ சொல்கிறேன், ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லிடுறாங்க. உடனே வந்து சந்தோஷம் தாங்க முடியாமல் என்ன கோச் சொல்கிறீங்கன்னு சொல்லி அந்த இடத்துல வந்து முத்தத்தை வந்து கொடுக்குறாங்க. அந்த இடத்துல நம்ம தனலட்சுமி எங்கள் அப்பாட்ட என்ன ஆனாலும் பரவாயில்ல, இந்த கல்யாணமே நடக்காது, நான் ஒரு பையனை லவ் பண்ணுறேங்கிற விஷயத்த தீவிரமாக வந்து சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அந்த இடத்துல நம்ம தனலட்சுமி வீட்டுக்கு வேக வேகமாக வராங்க. அப்பன்னு பார்த்து சொல்லான் இருக்கிறப்ப அவங்க ரூமுக்கு வந்துடுறாங்க. அதாவது ரகுராம் ரூமுக்கும் ஜானகி அம்மா ரூமுக்கும் வராங்க. அப்பன்னு பார்த்து நம்ம தனத்தை பற்றி ரொம்ப புகழ்ந்து வந்து பேசிகிட்டு இருக்காங்க. தனம் மாதிரி ஒரு பொண்ணு கிடைச்சதுக்கு நம்ம ரொம்ப சந்தோஷப்பட்டிருக்கணும் அப்படின்னு சொல்லும்போது இதெல்லாம் கேட்டுட்டு வாசலில் வந்து சோகமாக வந்து நின்றுறாங்க. அந்த இடத்துல எங்கள் அப்பா என் மேலே மிகப்பெரிய நம்பிக்கை வச்சுருக்காங்க. ஆனால் அந்த நம்பிக்கைக்கு பாத்திரமா நான் நடந்துக்கணுமா, இல்லை என் காதலுக்கு விஸ்வாசியா நான் அவரை தான் கல்யாணம் பண்ணிக்கணுமா, ஒன்றுமே புரியலையேங்கிற மாதிரி பேர் எதிர்ச்சியாக பாட்டமாக வந்து யோசிக்கிற மாதிரி காட்டி இந்த எபிசோட அதிரடி மாதம் முடிச்சிருந்தாங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம். தனமுக்கும் கார்த்திக்கும் தான் கல்யாணம் நடக்க போகுது.